Hi guys, this is Arjun. GameDev Academy தமிழில் உங்களை வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் அண்ட் செட்டப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் வந்து நியூபீஸ்க்கு, அதாவது எந்த ப்ரையர் நாலேஜும் இல்லாதவங்களுக்கு, கம்ப்ளீட்லி சாஃப்ட்வேர்ஸ்லேயே புதுசாக இருக்கிறவங்களுக்கு, மெயினாக இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு வரவங்களுக்கு அந்த மாதிரியான டுட்டோரியல் சீரீஸ் இது. ஃபஸ்ட்டு அன்ரில் இன்ஜின் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து எபிக் கேம்ஸ் தேவை. epicgames.com போயிருங்க. epicgames.com இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். epicgames.com சைன் பண்ணோன்னே கெட் எபிக் கேம்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆயிரும். ஸோ அங்கே வந்து ஷோவால் போய் ஓகே ரன் ரிப்பேர் கேட்குது, ஏன்னா இந்த ஆல்ரெடி இன்ஸ்டால்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட லொக்கேஷன் அதெல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால்டு. ஸோ இங்கே வந்து எபிக் கேம்ஸ் வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் ஒரு ஐக்கானாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்ட்லேயும் வந்து எபிக் கேம்ஸ் லான்ச்சர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து லைப்ரரியில் நீங்கள் ஏதாவது ஒரு வேர்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ என்னோடது வந்து ஆல்ரெடி 4.262 இன்ஸ்டால் ஆனதுனால லான்ச்னு கேட்குது. உங்களதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால்னு கேட்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4.24 நான் இன்ஸ்டால் பண்ணுறேன்னா, ஸோ இங்கே வந்து நீங்கள் லொக்கேஷன் ப்ரௌஸ் ஆப்ஷன் போட்டு இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா இது ஸ்டார்ட் இன்ஸ்டால் ஆகிக்கும். அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ப்ரீ ரெக்வசிட் ஏதாவது எல்லாம் கேட்கும், நீங்கள் வந்து அதை பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இதை பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா எனக்கு 2.24 வந்து ஆக்சுவலி யூஸ் கிடையாது. நம்மளது வந்து 2.6 2.5 வந்து ரொம்ப ரேராக தான். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் போகும்போது பழைய ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் பழைய ஃபீச்சர்ஸோடது வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா அப்போ தான் நீங்கள் 2.5 யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா நீங்கள் லான்ச்சில் கிளிக் பண்ணலாம். ஸோ லான்ச்சில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும், டிபெண்டிங் ஆன் யுவர் சிஸ்டம் ஹார்ட்வேர். ஒரு வேளை எஸ்எஸ்டியில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். இல்லாட்டி மேபி உங்கள் ப்ராசஸர் கிராஃபிக் கார்டெலாம் ப்ராசஸர் ஃபாஸ்ட்டாக இருந்தது, ரேம் ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா அதுவும் வந்து டிபெண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸோட ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ அப்படி இல்லை உங்கள் ப்ராஜெக்ட்னா நீங்கள் எதாவது டவுன்லோட் பண்ணிங்கன்னா மோரில் போய் ப்ரௌஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம கேம்ஸ் தான் போக போகிறோம். ஃபிலிம், டெலிவிஷன், இந்த ஆர்கிடெக்சர், அவங்க ஆர்கிடெக்சரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, டெலிவிஷனில் இருந்தாலும் சரி, இதை வந்து யூஸ்வலாக வந்து அந்த ஃபீல்டில் அட்வான்ஸாக ஏதாவது டெம்ப்ளேட் தேவைன்னா தான் பண்ணுவாங்க. இல்லை ஜஸ்ட்டு வந்து எனக்கு வந்து அன்ரில் இன்ஜின் ஒரு லெவல் செட்டப் பண்ணோம், ஒரு தேர்ட் பர்சன் டெம்ப்ளேட், ஒரு தேர்ட் பர்சன் ஷூட்டர்ஸ் டெம்ப்ளேட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் வந்து யூஸ்வலாகவே வந்து அவங்களே கூட கேம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட்டு டெம்ப்ளேட்ஸ்க்காக, லைக் ஃபஸ்ட் பர்சனாக இருக்கட்டும், தேர்ட் பர்சனாக இருக்கட்டும். தேர்ட் பர்சன்னா இந்த மாதிரி தேர்ட் பர்சன் கேமராவோட ஒரு கேரக்டர் வருவார், அதில் வச்சு நீங்கள் ஒர்க் அரவுண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பர்சன் கேமரா இருக்கும், ஸோ அதை வச்சு நீங்கள் ஒர்க் அரவுண்ட் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் ரியாலிட்டி இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட், பிளாங்காக கூட ஆரம்பிக்கலாம். சின்ஸ் நம்ம வந்து ரொம்ப கம்ப்ளீட் நியூங்கிறதுனால நம்ம ஒரு தேர்ட் பர்சன் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அது ஒரு குவிக் பூஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு குவிக் பூஸ்ட்டாக இருக்கும். யூஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தானே போகிறோம். ஸோ ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ், இந்த ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் நீங்கள் வந்து ப்ளூ பிரிண்ட்டாக ஆர் C++ ப்ராஜெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம வந்து ப்ளூ பிரிண்ட் ப்ராஜெக்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ப்ளூ பிரிண்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை, விஷுவல் ஸ்கிரிப்டிங், C++ஓட ஷார்ட்டர் வெர்ஷன், ஈஸியான வெர்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ C++ல ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு வேளை C++ பேக்ரவுண்ட்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லைக் வந்து அது விஷுவலாக வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து இன்னும் டீப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். C++ வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஸ்கூல் காலேஜில் பண்ணுற C++ மாதிரி இல்லாமல் கேம் டெவலப்மெண்ட்டு கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கும். கொஞ்சம் நிறைய டூல்ஸ் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம ப்ளூ பிரிண்ட்லேயே வைக்க போகிறோம். மேக்ஸிமம் குவாலிட்டி ஆர் ஸ்கேலபிள் 3D 2D. ஸோ மேக்ஸிமம் குவாலிட்டி வந்து யூஸ்வலாக டெஸ்க்டாப் அண்ட் கன்சோல்ஸ்க்கு. ஒருவேளை ஸ்கேலபிள் 3D 2D எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மொபைல் அண்ட் டேப்லெட்டுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து உங்கள் குவாலிட்டி வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கணும், உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடைக்கணுங்கிறதுக்காக ஸ்கேலபிள் 3D 2D வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. ரேட் ரேசிங் வந்து இப்போதைக்கு டிசேபிள்டாக இருக்கும். நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ வந்து நம்ம வித்தின் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டில் நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறமா
ஸோ ஸ்டார்டர் கண்டென்ட்டில் வந்து வித் ஸ்டார்டர் கண்டென்ட்னா உங்களுக்கு இந்த அன்ரியல் இன்ஜின்லேயே வந்து பேசிக் மெட்டீரியல் ஷேடர்ஸ் அப்புறம் வந்து டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, லைக் கிரவுண்ட் மெட்டீரியல் அதெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க சும்மா பேசிக்ஸ்க்காக. அதெல்லாம் வந்து ஸ்டார்டர் கண்டென்ட்டில் இருக்க போது. நம்ம வந்து இது நோ ஸ்டாண்டர்ட் கண்டென்ட்லேயே வைக்க போகிறோம். ஏன்னா இது வந்து ப்ராஜெக்ட்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம ஸ்டார்டர் கண்டென்ட் வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. உங்களுக்கு ஒரு வேலை வந்து ஸ்டார்டர் கண்டென்ட்டில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வித் ஸ்டாண்டர்ட் கண்டென்ட் கொடுத்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் லொக்கேஷன் இந்த 3 டாட்டில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த லொக்கேஷன் உங்களுக்கு ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து லைக் திஸ் பிசி இந்த ட்ரைவன்லாம் செலக்ட் பண்ணி உங்கள் லொக்கேஷனுக்கு போயிட்டு அந்த லொக்கேஷன் உங்கள் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இங்கே வந்து நீங்கள் செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டு அப்புறம் ப்ராஜெக்டோட நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் GameDev tutorial வந்து ப்ராஜெக்டோட நேம் கொடுத்துக்கலாம். அப்புறம் கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து இனிஷியலைஸ் ஆகிட்டுருக்கு, லோடிங் ஆகிட்டுருக்கு, எல்லாத்தையும் வந்து லோட் பண்ணி வைக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எஸ்எஸ்டியில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்களா, உங்கள் ரேம் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக லேட்டஸ்ட் வெர்ஷனாக அப்புறம் வந்து ஹை எண்டாக இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பொட்டேட்டோ கம்ப்யூட்டராக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அது ஸ்லோவாக லோட் ஆகும். ஸோ அது ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. எஸ்எஸ்டி இருந்தால் மோஸ்ட்லி எஸ்எஸ்டியில் வந்து அன்ரியல் இன்ஜின் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் வேணால் வேறு எங்கேயாவது வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கோங்க, பட் மோஸ்ட்லி சாஃப்ட்வேரை வந்து எஸ்எஸ்டியில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லே அவுட் வந்து உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லே அவுட்டாக இருக்கும். இந்த டியூவல் ஸ்க்ரீனுங்கிறதுனால நான் வந்து இதில் வந்து மெயினாக இந்த வியூ போர்ட் மாதிரி வச்சுட்டேன், அதில் வந்து டூல்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டிஃபால்ட் லே அவுட், இன்கேஸ் உங்கள் லே அவுட் ஏதாவது சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நீங்கள் டிஃபால்ட் லே அவுட் வந்து லோட் லே அவுட் டிஃபால்ட் எடிட்டர் லே அவுட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக பேக் டு த ஃபார்ம் இது வந்து உங்களோட லே அவுட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டியூட்டோரியலில் வந்து நம்ம பேசிக்ஸ் இன்ஸ்டலேஷன் அண்ட் செட்டப் வந்து பார்த்தாச்சு. ஸோ இனி அடுத்த டியூட்டோரியலில் யூசர் இன்டர்ஃபேஸோட ஒர்க் அரௌண்ட் இருக்க போது. ஸோ ஸ்டே டியூன், ஹேவ் அ நைஸ் டே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.